ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமையில் தலையிட்டால் பிஜேபியை சேர்ந்தவன் சொன்னான், இந்துக்களுக்கு பாதிப்பு என்றால் நான் ஹிட்லராக மாறுவேன் அப்படின்னு. சரி, ஹிட்லருக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பு என்றால் இந்த பழனி பாபாவின் மாணவர்கள் ஒவ்வொருவரும் உசாமாவாக மாறுவோம். நீங்க கத்திர நேரத்தில் கேட்கல, ஒசாமாவாக மாறுவோம். யாராக மாறுவோம்? ஒசாமாவாக மாறுவோம். ஒசாமாவாக மாறி ஐஎஸ்ஸில் சேர்ந்து விடுவோம். எங்க சேருவோம்? முழுசா சொல்ல விடுங்க, வழக்குகளுக்கு போடுற போறாருங்க. உசாமா என்றால் உசாமா பின் லேடன் இல்லங்க, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய 18 வயதிலேயே படைகளை தலைமையேற்று செல்லக்கூடிய தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்ட உசாமாவை போன்று போர்ப்படை தந்திரங்களை அறிந்து கொண்டு ஐஎஸ் என்றால் இஸ்லாமிக் ஸ்டேட் அல்ல, இந்தியன் சோல்ஜர்ஸோடு சேருவோம் என்று சொன்னார். சேர்ந்து ஹிட்லருக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹிட்லர் வந்தா செருப்ப கட்டி அடிப்போம். இந்த நாட்டில் ஹிட்லருக்கு வேலை இல்லை. இந்தியன் சோல்ஜர்ஸாக இந்த முஸ்லிம் தளபதிகள் வருவோம், பழனி பாபாவின் மாணவர்கள் வருவோம், சடாவின் தளபதிகளாக வருவோம், அத்தனை பேரையும் ஒதுக்குவோம். எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது சாலையில் நின்று கோஷம் போடுவது இதுவே கடைசியாக இருக்கும். இனி எங்கள் உரிமை பறிக்கப்பட்டால் சட்டமன்றத்தை நோக்கி கர்ஜித்து வருவோம் பாபாவின் மாணவர்களாக என்று கூறி, உரிமைகள் பறிக்கப்படுவது இதுவே இறுதியாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவன் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்படுவது இதுவே இறுதியாக இருக்கட்டும் என்று இறைவனை கேட்டு, அநீதியாளர்களுக்கு எதிராக எங்களுடைய கால்களை பலப்படுத்திக் கொடுப்பாயாக என் இறைவா. நாங்கள் மரணிக்கும் பொழுது படுக்கையில் மரணிக்கின்ற கோழையின் மரணத்தை எங்களுக்கு தராதே, வெட்டி வீழ்த்தப்பட்டாலும் ஷஹாதத்திலும் வீரனின் மரணத்தை எங்களுக்கு கொடு இறைவா என்று கேட்டு, எந்த நேரத்திலும் எங்களுடைய உரிமைகளை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய கோழைகளாக இல்லாமல் எங்களுடைய புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதைப் போல டெட் லயன் இஸ் பெட்டர் தென் எ லிவிங் டாக், நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மடிந்தாலும் சிங்கமாக இருக்க ஆசைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் இறைவா எங்களுக்கு ஷஹாதத்தை கொடு, எங்களுக்கு எங்களுடைய எதிரியின் கையாலே எங்களுக்கு மரணத்தை கொடு, ஆனால் உரிமையை இழந்த கோழையாக எங்களை ஆக்கிவிடாதே என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.